இங்க பார், நீ என்கிட்ட என்ன சொன்ன? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிக்கணும், மனம் தளரக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? இப்ப நீ மனம் உடைச்சிட்டா எப்படி? நீ என்ன உண்மையிலே மதிக்கிறதா இருந்தா இப்ப நீ என் கூட வா. கார்லே வா சாந்தி வா. ஹே ரம்யா, வாட் இஸ் திஸ்? ஏன் இப்படி டல்லா இருக்க? நான் இன்னும் உயிரோடு இருக்கேன்னு அதான் எனக்கு பிடிக்கல. நம்ம பிறந்ததே வாழ்றதுக்கு தான், சாகிறதுக்கு இல்ல. அப்படி நம்ம உயிரை போக்கிக்கிற உரிமையும் நமக்கு இல்ல. ஏய், நீ வேற அரிச்சோடி ஆத்திச்சோடின்னு ஆரம்பிச்சிடாத. பாவம் ரம்யா நொந்து போயிருக்கா. என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க? உங்க அண்ணன் இல்லாத ஒரு லைஃப் என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. I want him. I simply want him. No ரம்யா, you are wrong. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அவர் மேல ஆசைப்படுறதும் அவரை நினைக்கிறதும் தப்புமா? ஸ்வாதி, ரம்யாவோட மனசு புரியாம பேசாத. இத பாரு, நான் அந்த சாந்திய ஹாஸ்பிடல்ல இருந்து விரட்டி தான் விட்டேன். ஆனா அண்ணி தான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, எனக்கு இந்த வீட்ல யாரும் எதிரி இல்ல. எங்க அக்கா, அவ ஒருத்தி போதும் எனக்கு. எந்த அக்காவாவது தங்கச்சிக்கு எதிரியா இருப்பாங்களா? அண்ணி ஸ்தானத்துல இருந்து அவங்க பண்ணது கரெக்ட். என்ன கரெக்ட்? எங்க அக்கா பத்தி எனக்கு தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா? உங்க அப்பாவே வந்து அவளை வாசலோட விரட்டி அடிச்சிட்டாரு. எங்க அக்கா தான் அவளுக்கு ஆர்த்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வரவழைச்சா. அவளை வரவழைச்சிட்டு நீ நம்ப ஒண்ணு விட்டுட்டா. இத பாரு ரம்யா, பெரியவங்களை அப்படிலாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு. போடி, பெரிய தப்பு. உனக்கு இப்படி நடந்ததா தெரியும், நீ பேசாம இரு. கவலைப்படாத ரம்யா, வந்தவளை சந்தடி தெரியாம விரட்டி அடிச்சிடலாம். அனிதா, ரம்யாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் நம்ம வந்தோம். அவளுக்கு தப்பு தப்பான ஆசையை சொல்றதுக்கு இல்ல. அபிராமி அண்ணி நமக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நமக்கு சாந்தி அண்ணியும். ரெண்டு பேருக்கும் ஒரே மரியாதை தான் நம்ம கொடுக்கணும். போடி, நீ வேணா கொடு, ஆனா நான் கொடுக்க மாட்டேன். பாத்தியா அனிதா, எங்க அக்காவையும் அந்த ஓடி வந்தவளே ஒண்ணுன்னு சொல்றா. நீ எதுக்கு நீ கூட்டிட்டு வந்த? நல்லது சொன்னா கூட கிட்டதா நினைச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களே உணர்ந்தாதான் உண்டு. ஆமா தாயி, நீ ஒண்ணு எங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். முதல்ல எங்க இருந்து போ. போறேன். ஆனா நீங்க இதுவரைக்கும் பேசினது, இனிமே பேச போறது எல்லாமே தப்பு. நான் வரேன். ரம்யா, இந்த பாட்டி பேச்ச பத்தி கவலைப்படாத. அந்த சாந்திய வெளியே அனுப்புறது எப்படி, அத பத்தி மட்டும் யோசிப்போம். என் விருப்பத்துக்கு மாறா நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, போய் சேரலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கழுசர முகத்துல மறுபடியும் நான் முழிக்க மாட்டேன். அத்தை, என்ன அத்தை கோவில் உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்கீங்க? வேற எங்கம்மா அழ முடியும்? வீட்டுல அழுத உங்க மாமா திட்டுவாரு. வீட்டுல நடக்கிற சம்பவத்தெல்லாம் நினைச்சா அழுகத்தானா வருது. என்னம்மா பண்ண சொல்ற? மனசை தேத்திக்க கடவுளை தவிர நமக்கு வேற இடம் ஏது? அத்தை, 4 பேர் வர இடம். அழாதீங்க, முதல்ல கண்ணை தொடங்க. முடியலம்மா, வெட்டுப்பட்ட இடத்துல ரத்தம் பொங்குற மாதிரி என் கண்ல இருந்து கண்ணீர் தானா வருது. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப இப்படி ஆயிடுச்சே. கடவுள் ஏமா இப்படி சோதிக்கிறாரு? நேத்து நடந்ததை நினைச்சு நீங்க அழக்கூடாது அத்தை. நாளைக்கு என்னன்னு யோசிக்கணும். இந்த நிமிஷமே நமக்குன்னு இல்லாதப்போ நாளைய பத்தி எப்படிமா யோசிக்கிறது? அபிராமி, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லல, இப்ப சொல்றேன். அன்னைக்கு
நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுறதுக்காக கோயிலுக்கு வந்தோம்ல. ஆமா. அன்னைக்கு கடவுள்கிட்ட இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதான்னு உத்தரவு கேட்டேன். பதில் என்ன தெரியுமா? விபூதி. அப்பவே என் மனசு சரியில்லை. கடவுளே, இது என்ன சோதனைன்னு திரும்பி பார்த்தா ஒரு விதவை. சத்தியமா சொல்றேன், ஏன் மாங்கல்யத்துக்கு தான் ஏதோ ஆபத்துன்னு நினைச்சேன். ஆனா என் மகன் ஒரு விதவையத்தான் மருமகளா கூட்டிகிட்டு வருவான்னு கடவுள் முன்கூட்டியே சொல்லியிருக்காருன்னு இப்ப நினைக்கிறேன். அத்தை, நீங்க பெரியவங்க, உங்க வாயால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. சாந்தி விதவை இல்ல. எப்ப உங்க பையன் அவளை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அந்த நிமிஷத்துல இருந்து அவ உங்களோட மருமக. எனக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் எல்லா உரிமையும் அவளுக்கு உண்டு. சாந்திய அமங்கலமான பொண்ணுன்னு சொல்லாதீங்க, அப்படி நினைக்காதீங்க அத்தை. நிச்சயமா நீங்க அவளை உங்களோட மருமகளா ஏத்துக்கணும். நான் ஏத்துக்கிறதுல என்னமா இருக்கு? என்னைக்கு என் மகன் அவ கழுத்துல தாலி கட்டினானோ அன்னைக்கே அவ என் மருமகதான். ஆனா உன் மாமா ஏத்துக்குவாரா? அவர் ஏத்துக்கிறதா முக்கியம். இன்னும் அந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்க போதோ, வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. மனசு தளர விடாதீங்க அத்தை. உங்க பையன் எந்த தப்பும் செய்யல. மாமாக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். ஒவ்வொரு புயலுக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு அமைதி வரும். கவலைப்படாதீங்க அத்தை. கடவுளே, வாமா போலாம். அத்தை, தங்கச்சிக்கு உடம்பு சரியானா அர்ச்சனை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க. ம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சும்மா சொல்லலை. அவங்க குடும்பத்தில் நடந்த இது ஒரு அசிங்கம். இதே ஓம் வீட்லையோ என் வீட்லையோ இப்படி நடந்திருந்தா நம்ம ஆனஸ்ட் ஆர்கே சும்மா இருந்திருப்பாரா? அதனால அந்த ஆள் குடும்பத்தில் நான் பொண்ணு எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னையா அது? ஒரு கௌரவமான மனுஷனோட பார்ட்னரா இருந்துகிட்டு அவரையே அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி பேசலாமா? நமக்கு மட்டும் மானம் இல்லையா? நமக்கு கௌரவம் இல்லையா? உனக்கு எனக்கு என்ன அந்தஸ்தே இல்லையா? சொல்லு. யாரோ ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறா, எவனோ தாலி கட்டிருக்கிறான், என்ன ஜாதியோ என்ன மதமோ, ஒரு குழந்தைய வேற கொடுத்துருக்கான், அறுத்து போட்டு இங்க வந்து நின்று இந்த பையனோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. ஆர்கே தன் பையங்கிறதுனால வேணா இதை சகிச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண போறமே சகிச்சுக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? என்னையா இது அக்கிரமமா இருக்கு? இப்ப என்னதான் சொல்ல வர நீ? இது பாரு, வேற ஒரு நல்ல இடத்துல நம்ம பசங்களுக்கு பொண்ணு எடுத்து நம்ம மானத்தையும் மரியாதையும் காப்பாத்திக்கலாம்னு சொல்றேன். Good morning, sir. Good morning, sir. Good morning. Good morning, sir. Excuse me, sir. Morning. Good morning. Next week அனுப்ப வேண்டிய டெண்டர் ரெடி பண்ணிருக்கேன், பாருங்க சார். ஓகே, Thank you, நான் sir. பார்த்துக்கிறேன். நாராயண் ஷா, பிரீஃப் கேஸ் உள்ள வச்சுடுங்க. மே கம் இன்? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் நீயா என் ரூமுக்குள்ள வரதுக்கு நீ ஏன்டா பர்மிஷன் கேட்குற? இங்க நாம அப்பா மகன் கிடையாது. சேர்மன் ரூம்குள்ள வரும்போது யாரா இருந்தாலும் பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். நீங்க தானே ஆர்டர் போட்டிருக்கீங்க. நான் சொன்னதை அத்தனையுமே நீ ஃபாலோ பண்ற.
நான் சொல்றது எதையுமே மதிக்க மாட்டேங்கிறான் உன் தம்பி. இது என்னோட விதிங்கிறதா சோதனைங்கிறதா புரியலப்பா. அப்பா என்னப்பா இது? வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸ் விஷயம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டு விஷயம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நீங்களா? என்ன பண்றது, பேச வச்சுட்டானே சின்னவன். சரி அதை விடு, என்ன விஷயம்? அப்பா நெக்ஸ்ட் வீக் நம்ம டெண்டர் அப்ளை பண்ண போகிறோம். அமௌண்ட் கோட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நான் ஏன்ப்பா பார்க்கணும்? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீ பண்ணா சரியா தான் இருக்கும். நீ எல்லாம் ஃபில்அப் பண்ணு. அப்பா நீங்கள் எனக்கு அப்பா மட்டும் இல்லை, ஃபிலாசபர் அண்ட் கைடு. உழைப்பை மட்டுமே நம்பி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க கோட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ப்ளீஸ் பா. நீ சொன்னதே என்னோட வேதனை எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா. யாரு பாரு. ஹலோ சார், சாரோட பார்ட்னர்ஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசனும் மிஸ்டர் விஜயகுமாரும் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. யாரு? பா நம்ம கம்பெனி பார்ட்னர்ஸ் சீனுவும் விஜய் சாரும் வராங்க. பார்ட்னர்ஸா? இன்னைக்கு போர்ட் மீட்டிங் கூட இல்லையே, எதுக்கு வந்தாங்க தெரியலப்பா. வாங்க சார், வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திடீர்னு 2 பேருமா சேர்ந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டு மாதிரி வரீங்களே, பயமா இருக்குதே. ஓகே, யூ தேங்க்யூப்பா. மதன் ஒரு நிமிஷம், நீ கொஞ்சம் எங்க இருப்பா. என் பையனை இருக்க சொல்லும் போதே நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நாம ஏற்கனவே பேசி முடிச்சபடி நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை தாமதம் இல்லாம சீக்கிரம் முடிங்கன்னு சொல்ல வர்றாரு. பொண்ணை பத்தவன் கஷ்டத்தை நல்லா புரிஞ்சிட்டு இருக்காரு. சீக்கிரம் முடிக்க வேண்டியதுதான். That's nice. கல்யாணத்தை இல்ல, என்ன நமக்குள்ள பேசின கல்யாண பேச்ச முறிச்சுக்கணும். ஸ்ரீனிவாசன் என்ன பார்ட்னர் பக்குவமா பேசாம ஏதேதோ பேசிக்கிட்டு. இந்த பாருங்க ஆர்கே, மிஸ்டர் மதன், நீங்களும் கேட்டுக்கங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏதோ பேச்சு நடந்துச்சு, பேச்சளவுலயே இருக்கட்டுமே. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் எங்க வாயால கேட்டீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அதனால விட்டுடுங்க. இப்படி மொட்டையை சொன்ன எப்படி? ஆர்கே, ஏற்கனவே உங்களுக்கு பிரஷர் இருக்கு. பிரஷரை மாத்திர கவனிச்சுக்கோ. இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். பார்ட்னர் ஏதோ கேக்குறாருல, சொல்லுங்க. காசு பணத்தை விட எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். ஏன் என் கௌரவம் இப்ப என்ன கெட்டு போச்சு? உங்க சின்ன பையன். சின்ன பையனை விடுங்க, அதுக்கு உங்க மகன் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆர்கே, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? உங்களோட நாங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு பூரா நாங்க அட்டெண்ட் பண்ணணும்ல. ஆமா, ஒரு விதவை பொண்ண குழந்தையோட கூட்டிக்கிட்டு வந்தவனுடைய மச்சான் தான் என் பையன். அவனை பார்த்து ஊரே காரி துப்பாது. வேணாம் சார், நமக்குள்ள உறவே வேண்டாம். ஆளை விட்டுருங்க. நிச்சயதார்த்தம் நின்ன நிமிஷத்துல இருந்து எனக்கு போன் மேல போன். துக்கம் விசாரிக்காத குறையா கேக்குறாங்க, இந்த குடும்பத்தில சம்பந்தம் பேச போறீங்கன்னு. அது மட்டுமா, நீங்க வளர்த்த உங்க பையனே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான்னா உங்க பொண்ணுங்க ஒழுங்கா இருப்பாங்கன்னு என்ன கேரண்டின்னு கேக்குறானுங்க. அதன் நீ ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன், இவ்வளவுதானா? பார்ட்னர், எப்ப கை நீட்டுற அளவுக்கு வந்துடுச்சோ அதுக்கப்புறம் நமக்குள்ள உறவு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், பார்ட்னர்ஷிப் வேண்டாம். பார்ட்னர் சார், அப்பா என்னப்பா இது? பார்ட்னர்ஷிப் வேண்டாம். நீங்க வளர்த்த உங்க பையனே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்கன்னா உங்க பொண்ணுங்க ஒழுங்கா இருப்பாங்கன்னு என்ன கேரண்டின்னு கேக்குறானுங்க. என்னங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? அத வேற சொல்லுமா?
சொன்னாதானங்க தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ண போற? முடிஞ்சா உங்க கோவத்தை குறைக்க பாப்பேன், இல்லன்னா ஒதுங்கி போயிடுவேன். ஒன்னால அது முடியும், என்னால முடியாது. ஏன்னா இது என் பொண்ணுகளோட வாழ்க்கை. எப்படியாவது என்னோட பார்ட்னர் சேரணும் துடிச்ச பசங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பார்த்து என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? நம்ம சம்பந்தமே வேண்டாமா. என்னது? நம்ம சம்பந்தமே வேண்டாமா? ஏன்? காரணம் உன் புள்ள, ஒரு ரெண்டாவது புள்ள, உன் பொண்ணுகளோட வாழ்க்கைக்கே அவன் முதல் எதிரி. என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்கும் கார்த்திக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு சம்பந்தம். அவன் ரொம்ப அழகா பண்ணிட்டு வந்து நிக்கிறானே கல்யாணம், அதுதான் சம்பந்தம். சின்னம செய்திருக்கிறானே மகத்தான தியாகம், அதுக்கு நம்ம கை மேல பலன் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி கேடுகிட்ட குடும்பத்தோட சங்காத்தமே வேணான்னு என் பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒதுக்குறாங்க. போச்சு என் மானம், போச்சு மரியாதை, போச்சு என் பெண்களோட வாழ்க்கையும் போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார்த்திக். என்னங்க இது? நீங்க இப்படி பேசுறீங்க? ஆச்சரியமா இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு ஈஸியா சமாளிப்பீங்க. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா என்னங்க, உலகத்துல வேற மாப்பிள்ளைங்களே கிடையாதா? இல்ல உங்களால பார்க்க முடியாதா? உங்களுக்கு இருக்கிற பேரு புகழ் அந்தஸ்துக்கு 1000 மாப்பிள்ளைங்க வருவாங்க. நீங்களாவே உங்க பார்ட்னர்ஸோட பையனுங்க தான் மாப்பிள்ளையா வருவாங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்க. அதனால நம்ம பொண்ணுங்களை கேட்கறதுக்கு யாருமே நம்ம வீட்டு பக்கம் வரல. இப்ப நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆள் அழுக்கு போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு பார்க்க வருவாங்க. நானே மாப்பிள்ளையை தேடுங்கன்னு எப்படிமா சொல்றது? நீங்க எங்க சொல்றீங்க? நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி வைக்கிறேன். நமக்கு பழக்கமான புரோக்கர் அருணாச்சலம் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிட்டான்னா டிவியில சொன்ன மாதிரி போட்டோ ஆல்பம் எடுத்துட்டு வந்துருவாரு. சரி, முதல்ல அவருக்கு போன் போட்டு என் பார்ட்னர்ஸ் நான் பாத்துக்கிறேன். ராஜேஸ்வரி முதல்ல என் பொண்களுக்கு 2 நாள் கல்யாணம் பண்றதா தான் இருந்தேன். இவன் மட்டும் நல்ல பிள்ளைகளை பார்த்து கொடுக்கட்டும். 1 வாரம் கல்யாணம் பண்ணி ஊரை அசத்தி போடுற மாதிரி. நீ போன் போடு. ஹலோ. ஏய் நில்டா. நீ இப்ப செய்திருக்கிற காரியத்தினால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போகுது. என் தங்கச்சிங்க வாழ்க்கைய நான் ஏன் கெடுக்க போறேன்? இனியும் கெடுக்கிறதுக்கு என்னடா இருக்கு? என் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஒதுக்கிட்டாங்க. போரும் போறாதுக்கு என் பொண்களையும் வேண்டாட்டா. எல்லாத்துக்கும் நீ செஞ்சுட்டு வந்து பொறிச்சு திருமணம், அதுதான்டா காரணம். என்ன பார்த்து கேட்கிறாங்க. கண்டவளை இழுத்துட்டு வந்த பையனோட தங்கைகளுக்கு நாங்க கட்டி கொடுத்தா அதுவும் கண்டவனோட ஓடாதுன்னு என்ன நிச்சயம் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கிறாங்க. நீங்க பாருங்கப்பா, என் கல்யாணத்தோட நோக்கத்தை புரிஞ்சுக்காதவங்க உளறிக்கிட்டு இருக்காங்க. எப்ப என் கல்யாணத்தையும் என் தங்கச்சி கல்யாணத்தையும் முடிச்சு போடுறாங்களோ அவங்க நல்லவங்க இல்ல. அவங்க உங்களுக்கு சம்பந்தியா வராதது நல்லதுதான். என்னடா சொல்ற? ராஜேஸ்வரி, இந்த 5 நிமிஷம் இந்த பையனும் இவன் இழுத்துக்கிட்டு வந்திருக்கானே, இது ரெண்டும் இந்த வீட்டு விட்டு போல நடக்கிறத வேணும். அவனை போச்சுல்ல. என்ன எல்லாம் பேசாம இருக்கிறீங்க? அவனை வெளியே போய் சொல்லுங்க. போக மாட்டேன். யார் சொன்னாலும் நான் போக முடியாது. இது ஒண்ணும் அவர் வீடு இல்ல, என் தாத்தா வீடு. இந்த வீட்டுல எனக்கும் பங்கு உண்டு.